வளர்ந்த பிறகு பசுமை வீடுகள் ஏழைகள் தேடி குடிசையை தேடி தட்டி கொடுக்கப்படும். அதிமுக அம்மா இருக்கும் போது தானே புயல் வந்தது, கடுமையா சேதம். சாதாரண குடிசையில் வாழ்கின்ற மக்கள்லாம் குடிசையெல்லாம் காத்து தூக்கிட்டு போயிட்டுது. அம்மா பார்த்தாங்க, கடலூர் மாவட்டம் குடிசையில்லா மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து 1000 கோடி கொடுத்து கிட்டத்தட்ட 90,000 வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ, மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ அப்பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் இருந்தது என்பதை நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார், நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எங்க 1000 ரூபாய் கொடுத்த? 28 மாசம் நாங்க போராடணும். தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்கள் ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் நிறைவேற்றல? 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினை வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன். எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல, கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க பேசணும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும், பத்திரிகையில வெளிப்படுத்தணும், ஊடகத்தில் வெளிப்படுத்தணும், அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும். கொடுக்கவே இல்லை. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல, கழிச்சு கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க பேசணும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும், பத்திரிகையில வெளிப்படுத்தணும், ஊடகத்தில் வெளிப்படுத்தணும், அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும். கொடுக்கவே இல்லை. 28 மாதம் கழிச்சு தொடர்ந்து பேசுகிற காலத்தினால ஏதாவது பெண்கள் இடத்துல இருந்து எதிர்ப்பு வந்து விடுவோம் என்று அஞ்சு அப்புறம் தான் கொடுத்தான்.